இப்போ அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 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 15 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்களை தான் ஒரு லைவாக உங்கள்கிட்ட நான் வீடியோவாக பேசலான் இருந்தேன். அதை லைவாக இங்கே பேசலாம், பேசி புரிகிற மாதிரி காமிச்சிடலாம். ஒருத்தர் ஒரு வாஸ்து நிபுணர், நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் இதை இப்போ சொல்லக்கூடிய விஷயம் சில பேர் நினைக்கலாம், சில பேர் வீடியோ பார்க்குறவங்க கூட என்ன நினைக்கலான்னா, இவங்க தன்னுடைய விஷயங்களை பெரிதுபடுத்துவதற்காக பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். இது திருச்செந்தூர் முருகன் மேலே சத்தியமாக இது நடந்த உண்மைகளை தான் நம்ம பேசுகிறோம். இப்போ பெரிய ஒரு வாஸ்து நிபுணர் அவர் வீட்டுக்கு என்னை வாஸ்து பார்க்குறதுக்கு கூப்பிட்ருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் எனக்கு அவர் வாஸ்து நிபுணருங்கிற விஷயம் தெரியாது. கடைசியில் அவங்க சம்சாரம் அந்த ஆளை கிளின்னு கிழிச்சிச்சு. எப்படி கிழிச்சிச்சுங்கிறது தான் நம்ம ஒரு அந்த படத்தை போட்டு நம்ம பேச போகிறோம். அப்போ இதனால் பொதுமக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இது மாதிரி இந்த அறகுறையாக ஒரு சில வாஸ்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அடுத்த வீட்டில் அப்ளை பண்ணுறப்ப இவனும் கெட்டு தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுத்து கடைசியில் எவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாகங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த வீட்டில் என்ன பார்த்தோமோ அதை ஒரு வரைபடத்தின் மூலமாக ஒரு சாதாரண ஒரு குழந்தை பையனுக்கு கூட இன்றைக்கி தெரியுது எது எது எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு வாஸ்து நிபுணராக இருந்து கூட இந்த சில விஷயங்களை, அப்போ காரணம் என்னென்னா அவங்க படித்த இடம் சரியில்லை, கற்றுக்கிட்ட விதம் சரியில்லை. இது அதே மாதிரி அப்ளை பண்ணி பார்த்த அனுபவம் இல்லை. குறைஞ்சது பையாவெல்லாம் பேசுகிறாருன்னா நிறைய ஜாதகங்களை பார்த்து அதையே அழுத்து போச்சு. அது மாதிரி நம்ம நிறைய வீடுகளை பார்த்து அங்கே நடந்த விஷயங்களையெல்லாம் உள்வாங்கி தான் நம்ம பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வீட்டை பற்றி தான், வீட்டோட வரைபடத்தை போட்டே தான் நான் அதை வாஸ்தை பற்றி பேச போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கும் பயன்படும். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். நம்ம பேசுகிற வீடியோ எப்பயுமே வருமானம் என்பது என்னுடைய நோக்கமே அல்ல, விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமே. இந்த வீடியோவை பாருங்கள், முழுசாக கொஞ்சம் நல்லா கவனமாக இதை ஃபீல் பண்ணுங்கள். ஐயா ஓகேங்களா? கேட்குதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் பேசுகிறது ஓகே. இப்போ முதல்ல எல்லோரும் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தை விட அவங்க குடியிருக்கக்கூடிய வீடு முதல்ல நல்ல வீடாக அமையணும் முதல்ல. இப்போ அதை தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போனால் கூட மாப்பிள்ளைக்கு வீடு இருக்குதா, ஃபஸ்ட்டு கேள்வியே வீடு இருக்குதா, அதுதான் கேள்வி. அப்போ வீடு இல்லாதவனுக்கு முதல்ல பொண்ணு இல்லை. அப்போ அதே மாதிரி வீட்டுக்கு உண்டான கிரகம் அப்படின்னாவே முதல்ல அது சுக்கிரன் தான். அதே மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒளிவட்டமாக அடுத்தது அவன் வெளியில் வரணும், டெவலப் ஆகணும், அவனுக்குன்னு ஒரு அங்கீகாரம். திடீர்னு ஒருத்தனை பார்த்தா அவன் கிடக்கிறேன் அவன் ஒரு தண்டு பையன் விளங்காமல் ஊரை சுற்றிக்கிட்டு உட்காந்துருக்கிறாம்பாங்க. நல்லா பார்த்துங்க, தண்டு பையன் அவன் ஊரை சுற்றிக்கிட்டு விளங்காமல் இருக்கிறான் அப்படிம்பாங்க. அதையே அவனை ஒரு நாயும் மதிக்காது. அந்த கல்யாணம்னு ஒரு பொண்ணு கட்டி ஒரு பொண்ணை தாலி கட்டிட்டு வந்துட்டானாவே அவனுக்கு பேர் தண்டு பையனாக இருக்கிறவன் மாறி குடும்பஸ்தங்கிற ஒரு பேர் வந்துடும். அப்போ ஒருத்தருக்கு அந்த சுக்கிரன்ற கிரகம் ஒருத்தருக்கு ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளிவட்டம் நிச்சயமாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி மோசமாக இருந்தாலுமே சரி, ஒரு நல்ல வீடு வாஸ்துப்படி ஒரு அமைஞ்சு நீங்கள் அந்த வீட்டில் போய் உட்காந்துட்டாலே எப்படியாவது ஒரு தப்பிச்சுக்கலாம். இப்போ ஒரு கொலை பண்ணுவேன், இது நடைமுறையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு பெரிய தப்பு பண்ணினால 6 மாதம் 7 மாதம் ஜெயில் தண்டனை அவங்கள தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் போய் சேஃப்டியாக ஒருத்தர் வீட்டில் போய் சேஃப்டியாக ஒரு இடத்துல தங்கிட்டான். அவனை ஏதாச்சும் பண்ண முடிஞ்சுதான்? பண்ணவே முடியாது. அப்போ ஒருத்தர் எவ்வளோதான் ஒரு தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு சேஃப்டி அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நல்லா வாஸ்துப்படி லாக் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்குவாங்க. அதுதான் சரியான ஒரு வாஸ்து அப்படிங்கிறது. அப்போ வாஸ்துங்கிறது ஒரு துல்லியமான ஒரு வீடு மட்டும் ஒருத்தருக்கு கரெக்டாக அமைஞ்சிட்டா, நீ உன்னுடைய ஜாதகத்தில் எந்த தசாபுத்திகளில் கொஞ்சம் கெட்டே போயிருந்தா கூட எப்படியாவது பலமாயிருவான். இப்போ ஒரு நாய் ஒன்று துரத்திட்டு வருது, அதை உன்னோட வீட்டுக்குள்ளே மட்டும் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த நாய் அதோட கேட்டோடு உழைச்சிட்டு அப்படியே போயிடும், உள்ளே வராது. ஏன்னா அது பாதுகாப்பு, அவனுக்கு பாதுகாப்பு, நாய்க்கு துரதிஷ்டம். அப்போ நான் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடு வாஸ்து நிபுணர் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருக்கிறோம். ஆனால் அவர் வாஸ்து நிபுணர்னு எங்கிட்ட காட்டல. கடைசியாக அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு நடக்கும் பொழுது தான் இவர் வாஸ்து நிபுணர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்.
அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த வீடு ஒரு மேற்கு பார்த்த ஒரு வீடு. நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த வீடு மேற்கு பார்த்த வீடு. முதல்ல நீங்கள் எதாக இருந்தாலும் முதல்ல திசைகளை முதல்ல போட்டுக்கணும். திசை மேல் வடக்கு திசை, கீழே தெற்கு திசை, சைடில் கிழக்கு திசை, இது மேற்கு திசை. இதுதான் முதல்ல ஒரு திசையுடைய தன்மை. இந்த திசையோடைய தன்மை தெரியுது அப்படின்னா இதை வச்சு தான் இந்த வீட்டை வந்து நம்ம எப்படி டிராயிங்கி அப்படிங்கிறது புரியணும். இப்போ பாருங்கள், இப்படி தான் வந்து இருக்குது. ரோடு வந்து மேற்கு பார்த்த ரோடு, இது ரோடு, இது ஒரு வீடு. இந்த வீட்டில் இந்த பக்கமும் ரோடு வச்சுருக்காங்க. எந்த பக்கம்? வடக்கு பக்கமும் ஒரு ரோடு இருக்குது. அந்த ஃப்ளாட்டு முதல்ல என்ன மாதிரி ஃப்ளாட் அப்படின்னா இது வடமேற்கு மூலம் பார்த்த ஃப்ளாட்டு. இதில் யாருக்காச்சும் புரியுதா? ஒரு ஃப்ளாட்டிற்கு வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ரோடு இருந்தால் இந்த ஃப்ளாட்டுக்கு பேர் வடமேற்கு மூல ஃப்ளாட்டுன்னு பேர். இந்த வடமேற்கு மூலையோடைய ஃப்ளாட்டோடைய தன்மை என்ன அப்படின்னா வடக்கு பார்த்த சைடுக்கு நீசப்பகுதியாகவும் மேற்கு பார்த்த சைட்டுக்கு உச்சப்பகுதியாகவும் இந்த ரோடு வரும். இந்த ரோடு உச்ச ரோடுன்னு பேர், இந்த ரோடு நீச ரோடுன்னு பேர். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் எல்லாமே ஒரு 3வது தரத்தில் தான் ஒரு மனை. முதல் தரம் 2வது தரத்தெல்லாம் தாண்டி ஒரு 3வது தரத்தில் ஒரு மனை. சரி ரைட், இப்படிப்பட்ட இடத்துல வீடு கட்டலாமானாலும் கட்டலாம். ஏன்னா ஒரு கண்ணு இல்லைனாலும் இன்னொரு கண்ணு நல்ல கண்ணாக இருக்குல்ல. 2 கண்ணு அவிஞ்சு போனால் தானே அவன் குருடன். ஒரு கண்ணு இருந்தாலும் அந்த கண்ணை வச்சு எப்படியோ காலத்தை ஓட்டிக்கலாமல்ல. அப்போ இந்த மனை ஓகே. அந்த வீட்டில் பாருங்கள், ஹால் கரெக்டாக போட்டிருக்காரா? ஹால் எப்பயுமே அந்த உச்சப்பகுதிங்கக்கூடிய வர இடத்துல தான் அந்த வீட்டோடைய மெயின் ஹால் வரும். அடுத்தது தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம் படுக்கை அறையை போட்டார். இதில் திசை பாருங்கள், இது சவுத் வெஸ்ட்டுங்கக்கூடிய தென்மேற்கு மூலை, இது நார்த் வெஸ்ட்டு, இது நார்த் ஈஸ்ட்டு, இது சவுத் ஈஸ்ட்டு. இது படுக்கை அறை. படுக்கை அறைக்கு பக்கத்துலேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று போட்டார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட்டில் ஒரு கிச்சனை போட்டார். டைனிங் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த இடத்துல ஒரு பெட்ரூம்பை போட்டிருக்காரு. கார் நிறுத்துறதுக்கு அவங்க வீட்டுக்கிட்ட முன்னாடி இடம் இல்லைன்னு ரோடு வடக்கு பக்கமும் ரோடு தான் அப்படின்ட்டு இந்த இடத்துல கார் பார்க்கிங் போட்டிருக்காரு. அதுலேயே படிக்கட்டும் இப்படி போட்டு மேலே ஏறுற மாதிரி போட்டிருக்காரு. இப்போ முதல்ல இந்த வீட்டை பாருங்கள், இவர் ஒரு வாஸ்து நிபுணர் அப்படிங்கிறாரு. முதல்ல இந்த வீட்டோடைய வாஸ்துப்படி இது இருக்குதா ஃபஸ்ட்டு நம்ம அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வாஸ்துப்படி இருக்குதா அப்படின்னா இது வாஸ்துப்படியிலேயே நார்த் ஈஸ்ட்லேயே முதல்ல இங்கே அவுட் ஆகி போயிட்டாங்கன்னு அர்த்தம். இதில் அப்படியே நான் சொல்கிற விதங்கள் பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு புரியும். நார்த் ஈஸ்ட்டில் இந்த இடத்த மிஸ்டேக்குங்கிறது அவங்க ரோடு இப்படி இருக்கிறனால காரை கொண்டாந்து அழுகாமல் நிறுத்திட்டு இப்படியே போய்க்கலாங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. நார்த் ஈஸ்ட்டில் தான் முதல்ல அந்த இடத்த மைனஸே. முதல்ல நம்ம எப்பயுமே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னம்னா வாஸ்து பார்க்குறதுக்கு முதல்ல நான் பண்ணக்கூடிய விஷயமே என்னென்னா முதல்ல அந்த இடத்துடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு வாங்கிடுவேன். அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி அவங்களுக்கு அந்த நிலம் வீடு அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் முதல்ல எப்படி இருக்குது, அவங்க வீடு கட்டக்கூடிய விஷயத்தில் கர்மாவை அனுபவிப்பாங்களா அப்படின்னு ஜாதகத்தில் என்ன தலையெழுத்து இருக்குதோ அதுதான் அவனுக்கு வீடு அமையும், மாறவே மாறாது. நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும். முதல்ல எடுத்த உடனே ஒருத்தருக்கு வாஸ்து தோஷம் வருது அப்படின்னா உன் தலையில் அப்படி எழுதியிருந்தால் தான் வரும், இல்லைன்னா வரவே வராது. அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துடைய ஓனருடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் ஃபால்ட் ஆகிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இந்த படத்தை பார்த்து எங்கிட்ட படித்த மாணவர்களுக்கு தெரியும். எந்த கிரகங்கள் ஃபால்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான், புதன் ஃபால்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான், ஒரே மேட்ரு. ஏன்னா வடக்கு கிழக்குக்கு உண்டான நவகிரக தெய்வமே முதல்ல பார்த்தோன்னா வடகிழக்கு உண்டான நவகிரக தெய்வம் முதல்ல ஃபால்ட்டு. புதன் அவங்களுடைய ஜாதகத்தில் முதல்ல ஃபால்ட்டு. 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம முதல்லையே இவங்க வீட்டுக்கு ஒரு ஃபால்ட்டு வந்தால் ஒரு புதன்கிற வடகிழக்கு மூலையில் ஃபால்ட் வருங்கிறத நம்ம உள்வாங்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஜாதகத்தில். 2வது ஒரு இடத்துக்கு அவங்களுக்கு பிரசன்னம் போட்டு பார்ப்போம். பிரசன்னம் போட்டு பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் அந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் கவிப்பு எந்த இடத்துல விழுந்துருந்தது தெரியுங்களா? கவிப்பு நான் சொல்லுங்கள், என்ன படித்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். 4ஆம் இடத்துல இருந்தாலும் எந்த மூலையில் விழுந்திருக்கும்? வடகிழக்கு மூலையில் கவிப்பு விழுந்திருக்கும்னு அர்த்தம். இவ்வளோ தூரம் படித்தது நீ எல்லாம் என்ன படிச்சிங்கிறது கொஞ்சம் உள்வாங்கலை. அந்த இடத்துலையே கவிப்பு வந்து வடகிழக்கு மூலையில் விழுந்திருக்குது. உதயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தனுசில் உதயமாக இருக்குது.
4ஆம் இடத்துல கவிப்பு விழுந்திருக்குது. கவிப்புக்கு உண்டான திசை எதுன்னா வடகிழக்கு திசை. அப்போ இவங்க வீட்டில் வடகிழக்கு சார்ந்த இடங்களில் பிரச்சனை அப்படிங்கிறது பிரச்சனத்திலேயே ஃபஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் 3வது தான் நான் இடத்தோடைய டைரக்ஷனை வச்சு அளந்து பார்ப்பேன். இந்த இடம் மேற்கு பார்த்து தான் வீடு கட்டுறதுக்கு சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த வீட்டோடைய இதெல்லாம் நீங்கள் உத்து பார்க்கணும். இது இப்படி தான் பார்க்கணும். இப்போ அந்த இடத்துல வந்து தென்மேற்கு மூலையில் இப்படி திசை காட்டும் கருவி வச்சு பார்க்குறப்ப அந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், திசை வடக்கு இங்கே காட்டுது, தெற்கு இங்கே காட்டுது, கிழக்கு இங்கே காட்டுது, மேற்கு இங்கே காட்டுது. அப்போ இந்த இடத்தோடைய நேர் எப்படின்னா இப்படி இருக்குது. புரியுதுங்களா? இப்படி இருக்குது வீடு. அப்போ இந்த வீடு எந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்குது? மேற்கு பார்த்ததுக்கு தலைவாசல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த வீடு எங்கே பார்க்குதுன்னா, இது மேற்குனா இந்த மேற்கு பார்த்த வீடுனா எப்படி இருக்கணும்? இந்த இடத்துல இப்படி இருக்கணும். ஆனால் இப்படி இல்லாமல் வீடு வந்து இந்த ஸ்டைலில் இருக்குது. அப்போ அந்த இடமே இயற்கையாக மேற்கு தெற்குங்கக்கூடிய சவுத் வெஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்குது. தென்மேற்கு மூலையை இந்த வீடு பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ தென்மேற்கு மூலையை பார்க்கவே கூடாது. எந்த வீடு அந்த தெற்கு பார்த்ததுக்கோ மேற்கு பார்த்ததுக்கோ தென்மேற்கு மூலையை பார்க்கவே கூடாது. அப்போ தென்மேற்கு மூலையை பார்த்தா தென்மேற்கு மூலைக்கு உண்டான அதிபதி யார் அப்படிங்கிறது தெரியணும். எப்பயுமே ஜோதிடத்தையும் வாஸ்தையும் இதையும் அதையும் தூக்கி தூக்கி இப்படி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். அப்போ தென்மேற்கு மூலைக்கு உண்டான அதிபதி யார்? ராகு பகவான். அப்போ இந்த வீட்டில் முழுக்க முழுக்க என்ன ஆக்டிவேஷன் ஆகும்னா ராகு பகவான் ஆக்டிவேஷன் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ராகு ஆக்டிவேஷன் ஆனால் என்னாகும்? தகாத பழக்க வழக்கம், சீட்டாடுறது, தண்ணி போடுறது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்னென்ன விஷயங்கள் அந்த வீட்டில் தேவையோ எதிர்பார்ப்பாங்களோ அத்தனையும் நடக்கும்னு அர்த்தம். அது யாருக்கு நடக்கும்? அந்த இடத்துடைய பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர் யாரோ அவருக்கு இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நான் என்ன நடந்ததுங்கிறது கடைசியாக சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். அப்போ முதல்ல நான் நோட் பண்ணிக்கிட்டேன், ஜாதகத்தில் புதன் கெட்டு போச்சு. 2வது இடத்துக்கு பிரசன்னம் போட்டு பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்துலையே கவிப்பு, வீடுங்கக்கூடிய இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது பிரச்சனத்தை தெரிஞ்சு போச்சு. அதுவும் எந்த இடத்துல பிரச்சனைங்கிறது நார்த் ஈஸ்ட்டு வடகிழக்கில் தான் பிரச்சனை. ஏன்னா கவிப்பு வந்து மீனத்தில் விழுந்திருக்குது. அந்த மீனத்துக்கு உண்டான திசை வடகிழக்கு. அப்போ கவிப்பு வடகிழக்கில் பாதிப்புங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இது மெயினாக யாருக்கு பாதிப்பு அப்படின்னா வடகிழக்கு உண்டான பாதிப்பு. வடகிழக்குனா புதன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பசங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 4வது தான் நம்ம வாஸ்து பார்க்குறதுக்கே உள்ள பார்க்குறோம். அடுத்தது தான் டேப் பிடிச்சி பார்க்குறோம். டேப்பை பிடிச்சா அளவெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ரூமும் சூப்பராக இருக்குது. கிச்சனும் நல்ல அளவாக மனையடி சாஸ்திரத்துக்காக இருக்குது. பெட்ரூமும் நல்ல மனையடி சாஸ்திரத்துக்காக இருக்குது. வெளியே அளந்தாலும் இடம் அப்படியே சூப்பரான அளவாக இருக்குது. உள்ளே அளந்தாலும் சூப்பராக இருக்குது. ஏன்னா அவர் தான் வாஸ்து நிபுணராச்சே. வெளியே அளந்தாலும் நல்லா இருக்குது, உள்ளே அளந்தாலும் நல்லா இருக்குது, மூலமட்டத்துக்கு போட்டாலும் நல்லா இருக்குது, தலைவாசல் உச்ச பகுதியில் வச்சுருக்கிறான். அவர் எங்கிட்ட பேசவே மார்க்கமாகவே பேசிக்கிட்டு இருக்கிறார். எதை பேசினாலுமே ஒரு தொழில் செய்கிற ஆள் இன்னொரு தொழில் வந்து நம்ம பேசுகிறப்ப எப்படி இருக்கும் சார், ஒரு மாதிரியாக தான் பேசுவாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் பேசி எல்லாம் பார்த்து ரெக்கார்ட் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம எழுதி வச்சதுக்கப்புறம் அது வரைக்கும் இது நிதர்சனமான உண்மை. நான் பேசுகிற வரைக்கும், வீட்டை அளக்கிற வரைக்கும் அந்த வீட்டோடைய உரிமையாளருடைய மனைவி எங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதனால் எங்களை மனுஷனாக கூட மதிக்கலை. என்ன பண்ணிகிட்டு இருந்தது? படுத்து தூங்கிட்டு இருந்தது. நாங்கள் போய் அந்த ரூமில் அளக்கிறோம். அந்த அம்மா முழிச்சு பார்க்குது. ஆனால் அளந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எதுவுமே எங்களை ஓப்பனாக சொல்ல போனால் எங்களை மனுஷனாக மதிக்கலை. இவ்வளோ தான் விஷயம். ஏன் அதை பொய்யான்னு சொல்லணும். அப்புறம் அவரை உட்கார வச்சு அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் பேசுகிறதுக்கு. என்ன பேசுகிறோம்? இந்த மேப்பை வச்சே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். முதல்ல உங்களுடைய இடத்துடைய டைரக்ஷன், மேற்கு பார்த்த வீடுன்னு நினச்சி நீங்கள் மேற்கு பார்த்து வீட்டுக்கு கட்டியிருக்கிறீங்க. இது வந்து தென்மேற்கு மூலையை வீடு பார்த்துக்கிட்டு இருக்குது. அது நீச பகுதியை பார்க்குது. இந்த இடத்துல வந்து பாம்பு மாதிரி தான் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். பொதுவாக இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் உங்களுடைய டோட்டல் உடம்பில் பாம்புடைய உருவத்தை மாட்டினால் நீங்கள் எப்படி பிடிக்காமல் போவீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பிடிக்காமல் இந்த வீட்டில் வசிக்கணும். இதுதான் மேட்ரு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். ஏன்னா மேற்குக்கு தென்மேற்கு மூலை பார்க்குது. தென்மேற்கு மூலைனா ராகு. அந்த ராகுனா பாம்பு. அவங்க உடம்பத்தில் வந்து பாம்பு ஆக்டிவேஷன் ஆன மாதிரி. பாம்பை வந்து யாருக்காச்சும் பிடிக்குமா?
நல்ல நாகபாம்புச்சா எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எடுத்து யாராச்சும் அழகாக தான் இருக்குது, எடுத்து போட்டு கொத்தி முடிச்சுட்டு போயிடும். அப்போ தென்மேற்கு மூலையை ராகு பார்க்குது, அந்த முதல்ல உள்ள நுழையக்கூடிய பேசிக்கே முதல்ல தப்பு. அப்போ ராகுவுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உள்வாங்கிக்கணும். ரெண்டாவது, இடத்தோடைய டைரக்ஷனே தப்பு. நீ இந்த இடத்துல இருந்தாவே முதல்ல தகாத பழக்க வழக்கங்கள் எல்லாமே வரும். அதாவது அடுத்தடுத்து பேசுவோம். அந்த காது நாங்கள் பேசுகிறப்ப அந்த அம்மா காதில் லைட்டாக உழுகுது, ஏதோ லைட்டாக எந்திரிச்சி சாட்டிருக்குது. ரெண்டாவது, பெட்ரூம் கரெக்டு, கிச்சன் கரெக்டு, டைனிங் கரெக்டு, உள்ளளவெல்லாம் சரியாக இருக்குது, நல்ல அளவாக சரியாக இருக்குது. ரெண்டாவது, பிரசன்னத்தில் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பிரசன்னம் பார்த்த வகையில் 4ஆம் இடத்துல கவிப்பு விழுந்துருக்குது. உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் தான் நிச்சயம் 100% பாதிப்பு இருக்கும். அதை ஒன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வடகிழக்கு மூலை அப்படின்னா அது ஈசானிய மூலை தான். ஈசானிய மூலையில் உங்களுக்கு ஃபால்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசணுன்னே அப்புறம் லைட்டாக அந்த அம்மா காது கேட்டு வெளியில் வந்து நின்றுட்டாங்க. உடனே நாங்கள் பேசுகிறப்ப சேர் போட்டு நின்றுக்குச்சு அந்த அம்மா. இவர்கிட்ட பேசுகிறப்ப வடகிழக்கில் படிக்கட்டுங்க, இது ரொம்ப மிக மோசமான விஷயம். இதை யாரை பாதிக்கும்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பாதித்து கெடுத்துரும். வீடு நீங்கள் எந்த வேலைகளை செஞ்சாலும் அதுக்கப்புறம் தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும். இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே உங்களுக்கு தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் சுடுகாடு இல்லைன்னா முச்சிந்தி இல்லைன்னா பணம் தூக்கிட்டு போகக்கூடிய இடமாக இதெல்லாம் அமைன்னு சொல்கிறப்ப அந்த அம்மா கிச்சன் நின்றுச்சு கேட்குறதுக்கு. தூங்கிட்டு இருந்த அம்மா கேட்குறதுக்கு கிச்சன் நின்றுச்சு. இந்த இடத்துல ஃபால்ட்டு புதன் படிப்பு தடை பண்ணுன்னு சொன்னோன்னே அந்த அம்மா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது. இந்த வீட்டை நான் எப்போ கட்டணும், அன்னைக்கு வரைக்கும் என் பையன் ஒழுங்காக இருந்தான். இந்த வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் தான் பையன் படிக்க போக மாட்டாங்கிறான், பள்ளியோடம் போக மாட்டாங்கிறான், பரீட்சை எழுத மாட்டாங்கிறான். இந்த வீட்டில் அந்த மூலையில் உட்காந்துருக்கான் பாருங்க, அந்த ஓரமாக செல்லை நோண்டிட்டு உட்காந்துருக்கிறாங்குது. அவன் செல்லை தான் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான், புரியுதுங்களா? செல்லை தான் நோண்டிட்டு இருக்கிறான். அப்போ இந்த வடகிழக்கு படிக்கட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்குது. அப்போ இந்த சாதாரண ஒரு விஷயம் கூடவா இது தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக மக்கள் தானே தெரியலையாட்டிருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இடத்துடைய டைரக்ஷனும் மோசம்னு சொல்லிட்டோம். 4ஆம் இடத்துல கவிப்பு வந்துருச்சு. அந்த கவிப்பு வர அதிபதி யாருன்னா அந்த குரு பகவான். அந்த குருவும் கேதுவும் அவங்க பிரசன்னம் பார்த்த இடத்துல சேர்ந்துருக்குது. பாம்பா கேதவத்தை நம்ம ஜாமகோல் பிரசன்னா ராகு ஏதோ பாம்பும்போம். அந்த குருவும் பாம்பு ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்குது. அப்போ குருவும் பாம்பு சேர்ந்துருக்கிறப்ப என்னாகும், இடத்துலையே சல்லியம் சம்மந்தப்பட்ட தோஷங்களும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல செய்வின கோளாறு இல்லைன்னா 90 மந்திரிக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்ன உடனே தான் அந்த வாஸ்து நிபுணங்கிற அந்த ஆள் வாயை திறக்கிறான். போன வாரம் தான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு இந்த இடத்துல தோஷம் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ நோண்டி பார்த்ததில் 90 இருந்தது, தாயிட்டு இருந்தது, தகுடு இருந்தது அப்படின்னு அந்த ஆள் வாய் திறந்து சொல்கிறாப்புல. இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதக ரீதியாக அந்த கோயிலுக்கு போங்க. ரெண்டாவது, தலைவாசல் இந்த பக்கம் இருக்குது, நீங்கள் இந்த சைடில் தலைவாசல் வச்சிங்கன்னா சிறப்பாக வாழ முடியாது. ரெண்டாவது. மூணாவது, நீங்கள் படிக்கட்டையெல்லாம் இடித்து டோட்டலாக பண்ணியே ஆகணும். பண்ணினா தான் ஜெயிக்க முடியும்னு சொன்னோன்னா அந்த பொம்பளை கத்த ஆரம்பிச்சிருச்சு. நீ எல்லாம் என்னையே போய் வாஸ்து பார்த்த, நீ வாஸ்து பார்த்து என்ன விளங்கவா போகுது, நம்ம வீட்டையே நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிற, இது மாதிரி வீட்டு தானே நீ இத்தனை பண்ணியிருப்ப அப்படின்னு அந்த ஆள் அப்போ சொல்கிறப்ப தான் எனக்கு அந்த ஆள் வாஸ்து நிபுணர்னே தெரியுது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த அம்மா அது வரைக்கும் கம்முன்னு இருந்த அம்மா, நீ நம்ம வீட்டையே நீ வாஸ்து பார்க்குறேன்னு இத்தனை வருஷமாக வாஸ்து பார்க்க போயிட்டு இருந்து நீ இப்படி கெடுத்து வச்சிருக்கிற, அப்போ இது மாதிரி எத்தனை வீட்டை நீ கெடுத்து வச்சிருப்ப. நான் ஒன்றும் அந்த அம்மா சத்தியமாக சொல்லிச்சு, நான் ஒன்றும் தெரியாத ஒரு கூமட்டை நானே வடகிழக்கில் படிக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன், உனக்கு எங்கே தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் கம்முன்னு இப்படியே பேசிட்டு உட்காந்துருக்குறாப்புல. அந்த ஆளுகிட்ட அப்புறம் ஏங்க நீங்கள் வாஸ்து நிபுணரா? ஐயா நான் ஒரு 2-3 பேர்த்துக்கு நல்லா வாஸ்து படிச்சிருக்கிறேன். இவன் சொன்ன மாதிரி நான் மிகப்பெரிய அரசியல்வாதி, நான் ஒரு 4-5 புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், நான் ஒரு அரசியல்வாதின்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவார் பாரு, அது மாதிரி நான் 4-5 புஸ்தகத்தை எழுதியிருக்கிறேன். சரி, இல்லை புஸ்தகத்தை படிச்சிருக்கிறேன், 4-5 வாஸ்து நிபுணர்கிட்ட படிச்சிருக்கிறேன், 2 வீடியோவை பார்த்துருக்குறேன். நான் இது நிறைய வீடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க சமீப காலம். ஏங்க நிறைய வீடு பார்த்துங்கிறீங்க, உங்கள் வீட்டை ஏங்க இந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு கேட்டால், இல்லைங்க நான் படித்த இடத்துல எங்கள் வாத்தியார் எப்படித்தான் சொல்லி கொடுத்தாரு, அந்த டஸ்ட் எடுங்க ஒரு நிமிஷம், இப்படித்தான் சொல்லி கொடுத்தாரு. இது வடகிழக்கில் படிக்கட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இது வடகிழக்கில் இது படிக்கட்டே கிடையாது அப்படிங்கிறாப்புல. இது வடகிழக்கில் படிக்கட்டு கிடையாதா?
வடகிழக்கு மூலையில் எங்கேங்க உங்களுக்கு படிக்கட்டு, இது யாருங்க சொன்னாங்கன்னு என்கிட்ட கேட்குறாப்புல. இங்கே வாங்கன்னு அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு பேப்பரில் உங்களோட வீட்டோடைய அமைப்பு இது இப்படி வச்சுக்கோங்க, இதை 4ஆக பிரிக்கிறீங்க. இது சவுத் வெஸ்ட்டு, இது நார்த் வெஸ்ட்டு, இது சவுத் வெஸ்ட்டு, இது சவுத் ஈஸ்ட்டு, இது நார்த் ஈஸ்ட்டு, இது நார்த் வெஸ்ட்டு. அப்போ உங்களோட இடத்த வந்து 4 பார்ட்டாக பிரிக்கிறப்ப இந்த பார்ட்டு தான் ஈசானிய மூலையாக வருது. அவர் படிக்கட்டு போட்டிருக்கிறது எப்படி போட்டிருக்காருன்னா, இந்த இடத்துல இப்படி தான் படிக்கட்டு போட்டிருக்காரு. என்கிட்ட கேட்குறாரு, இது எப்படிங்க வரும்? இந்த சனி மூலைக்கு நான் தென்மேற்கு மூலையில் தான் படிக்கட்டு பிடிச்சி வச்சுக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க, இந்த மூலையில் ஈசானிய மூலைங்கிறது இதுதானே. நான் இங்கே எங்கேயாச்சும் படி போட்டிருக்கிறேன்னா, இந்த வீட்டுக்கு நான் இங்கே தானே தென்மேற்கு மூலையில் தானே படிக்கட்டு போட்டிருக்கிறேன். இது சரிதானே? நீங்கள் என்ன போய் புதுசு புதுசாக வாஸ்து சொல்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்குறான். சரி, புதுசு புதுசாக வாஸ்து சொல்ல விட்டுரு. குழந்தை இதிலிருந்து படிக்கிறது படிப்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையா? ஆமாம். நீங்கள் வேறு இல்லீகலாக உங்களுக்கு ஏதாச்சும் வேறு சம்திங் இருக்குதா? வாயே பேச மாட்டேங்கிறேன். அது எப்படி பேசுவான்? அவன் ஜம்சாரா அப்படியே காத்து கூதி, ஆமாம் தம்பி அதெல்லாம் இருக்குது தம்பி, வேறு தம்பி, அப்படி தம்பி, இப்படி தம்பிங்குது. அப்போ பூலவாக்கு தெரிஞ்சு போச்சா? அப்போ அதனுடைய கிரகங்கள் அவன் நல்லவனாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். கடைசியில் நம்ம சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா நல்லா சேர் போட்டு நீட்டாக உட்கார வச்சு அப்போ தான் காப்பி கொடுக்கலான்னு எங்களுக்கு ஒரு எண்ணமே வருது. அந்த அம்மாளுக்கு எங்களையும் ஒரு மனுஷனாக மதிச்சு காப்பி கொடுக்குது. அதுக்கப்புறம் காப்பி குடிச்சிது. சரி என்னடா பண்ணுறது, நம்ம மேலே ஒரு மரியாதை வந்துருச்சுன்னு அந்த காப்பி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சார் இதுக்கு என்ன பண்ணலாம், வாஸ்து நிபுணர் சார் இதுக்கு என்ன பண்ணுன்னா அந்த வீட்டை நிவர்த்தி பண்ண முடியும், ஃபைனலாக நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாதக ரீதியாக ஒரு கோயிலுக்கு போங்க. 2வது இடத்துல மண் சம்மந்தப்பட்ட தோஷம் இருக்குது, இது உண்மையாக இல்லையாங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து போன வாரம் சாம குடங்கி ஒருத்தன் வந்தான், அவனை கூப்பிட்டு வந்து அந்த இதெல்லாம் பண்ணி என்னமோ எடுத்தாங்க. அது 2வது. அதெல்லாம் வந்து எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பூமி சம்மந்தப்பட்ட சல்லி தோசை இருக்குது. அந்த ஈசானிய மூலையில் அந்த பழைய மண்ணை வட்டியெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு சில பொருள்கள் இருக்குது. அது செவ்வாய்க்கிழமை செவ்வாயோட வரல அந்த பொருளை எல்லாம் போட்டு அந்த மண் சம்மந்தப்பட்ட தோஷங்களை சரியான ஒரு ஐயர்களை வச்சு அந்த சல்லியை சம்மந்தப்பட்ட முறையான மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த நீரையெல்லாம் எடுத்து அந்த வீட்டில் தூவி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம், இதையெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குருவும் கேதும் தான் உங்களோட ஜாதத்தில் ஒன்று சேர்ந்துருக்குது. முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி என் வீட்டை சரி பண்ணி கொடுன்னு அழுது புலம்பி அங்கே சரி பண்ணிட்டு வந்துட்டு இதையெல்லாம் பண்ணுங்கள். 4வது நீ செய்ய வேண்டிய வேலை, இந்த படிக்கட்டை ஃபுல்லாக முதல்ல மிஷினை வச்சு உடச்சி எடுத்துரு. சார் மேலே போகிறதுக்கு படிக்கட்டு, இதை உடச்சி போட்டு மேலே போகிற படிக்கட்டு அப்படின்னா கொஞ்சூண்டு இடம் அவருக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னா இங்கே இடம் இருக்குது. இந்த இடத்துல தென்மேற்கு மூலையில் இல்லை, இந்த இடத்துல தான் வீடு இருக்குது. இப்போ இந்த வீட்டை வந்து இப்படி ஏற்றி கட்டிக்கிட்டாப்புல இடம் வந்து இங்கே தான் இருக்குது. வாயு மூலையில் மட்டும்தான் கொஞ்சம் இடம் இருக்குது. சார் நான் இந்த இடத்த படிக்கட்டு, நான் இந்த இடத்த தலைவாசல் நான் இங்கே இருக்கிற தலைவாசலை பிடிச்சி நான் இங்கே மாற்றி வச்சுக்கிட்டு நான் படிக்கட்டை வந்து இதில் இப்படி போட்டு நான் ஏறி நான் செட் பண்ணிடுறேன் அப்படின்னாப்புல. இதுவும் வாஸ்துப்படி கரெக்டு தாங்க அப்படின்னா. மேலும் மேலும் போய் சிரமத்தில் சிக்காதையா. மேற்கு பார்த்ததுக்கு படிக்கட்டு தென்மேற்கு மூலையில் தான் வரணுமே தவிர வாயு மூலையில் வரவே கூடாது. நீங்கள் ஒரே விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, படிக்கட்டு எப்பயுமே எந்த திசையிலையுமே அந்த திசையுடைய நீச பகுதியில் தான் படிக்கட்டு வரணுமே தவிர உச்ச பகுதியில் படிக்கட்டே வரக்கூடாது. இதுதான் லாஜிக்கே. படிக்கட்டோட ரூல் சிம்பிளாக தங்கப்பாண்டியன் ஐயாவுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா ஒரே ரூல், நெத்தியில் அடித்த மாதிரி பொட்டு வச்ச மாதிரி சொல்லணும்னா நீங்கள் எந்த திசையில் படிக்கட்டு போட்டாலுமே அந்த திசையுடைய நீச பகுதியில் தான் படிக்கட்டு வரணுமே தவிர உச்ச பகுதியில் படிக்கட்டே வரக்கூடாது. ஒரே வாரத்தில் முடிஞ்சு போச்சா? கிழக்கு பார்த்ததுக்கு அக்னி மூலையில் படிக்கட்டு வரணும், வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலையில் வரணும், மேற்க பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலையில் வரணும், தெற்க பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலையில் வரணும். இந்த இடத்த படிக்கட்டு போட்டிங்கன்னா இன்னும் நீ பாதாள சாக்கடையில் தான் போய் உழுக போகிற, மேலும் மேலும் சிக்கலில் தான் போய் சிக்க போகிற, ஏற்கனவே கடனில் இருக்கிற மேலும் பாதிப்பு கொடுத்துருன்னு சொல்லி இங்கே படிக்கட்டு போடாத. படிக்கட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் கொஞ்சோண்டு வந்து செவுத்தையெல்லாம் கொஞ்சம் உடச்சி நேர் பண்ணி இந்த இடத்துல வந்து படிக்கட்டை வந்து நீ நேர் பண்ணி இப்படி மேலே போட்டு இதை சரி பண்ணி படிக்கட்டையெல்லாம் மாற்று. இந்த இடத்த படிக்கட்டை உடச்சி விட்டு இது நேராக செவுத்தை கட்டி இந்த படிக்கட்டு இருக்கக்கூடிய இடத்த ஒரு குழந்தைகள் படிக்கக்கூடிய அறையாக, இல்லை ஒரு குழந்தைகளுக்கு உண்டான அறையாக, ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு படுக்கை அறையாக, அதாவது தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த அறையாக வேணுமாலும் இந்த அறையை நீங்கள் பயன்படுத்திக்கின்னு சொல்லி டிராயிங்கி வரைஞ்சி எல்லாம் மாற்றி கொடுத்து எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு மரியாதையே அந்த வீட்டில் அந்த அம்மா கொடுத்தது.
அதுக்கிடையே ஒரு மரியாதையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஒரு செல்லா காசு மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு அரை முக்கால் மணி நேரம் கிட்டத்தட்ட இதை முடித்து சொல்கிறப்ப 3 மணி நேரம் ஆகிப்போச்சு. கடைசியில் அவர் கேட்ட ஒரு வார்த்தை, ஐயா கிளாஸ் எப்போ போடுவீங்கன்னு கேட்டாப்புல. கிளாஸ் எப்போ போடுவீங்கன்னாரு. கிளாஸ் கண்டிப்பாக போடுறப்ப சொல்கிறேங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காசே கொடுக்கலீங்களா நீங்கள் எங்கிட்ட படிச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா இந்த ஆளுக்கு எடுத்ததும் இல்லாமல் ஊரையும் எடுத்து விட்டானே, எத்தனை பேர்த்துக்கு எடுத்துருப்பான். அப்போ நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு எதுவும் ஐயாவோட பாணியாக தான், நம்மளுக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே கூடாது. தெரியலன்னா தெரியலின்னு சொல்லணும். கவுண்டமணி அடிக்கடி சொல்கிறது தான், தெரிஞ்சதை செய்யுங்கடா, தெரியாத தெரிஞ்ச மாதிரி ஏன்டா காட்டிக்கிறீங்க அப்படிம்பாரு. பார்த்தீங்களா, நம்மளுக்கு என்ன தெரியுதோ அந்த இதை வந்து சரி வர ஒரு துல்லியமாக ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அதில் நிச்சயமாக சக்ஸஸ் அடைய முடியும். இது அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. அப்போ நீங்கள் ஒரு வாஸ்து பார்க்குறீங்கன்னா சும்மா இந்த டிவியில் ஒரு விளம்பரம் வந்துருச்சு, இல்லை நான் அந்த ஊரில் வந்து ராமேஸ்வரத்துக்கு வாஸ்து பார்த்தேன், காசிக்கு வாஸ்து பார்த்தேன், ஆக்ராவுக்கு வாஸ்து பார்த்தேங்கிறதெல்லாம் இல்லை. முதல்ல உனக்கு பாரு, நீ முதல்ல வாஸ்து, நாட்டுக்கு அப்புறம் பார்ப்பியா. இங்கே நாட்டுக்கு வாஸ்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சேலம் இருக்குது. சேலத்தில் உள்ளே போன உடனே நம்மளுக்கு என்ன ஒரு லாஜிக்கு, கிழக்கும் வடக்கும் எந்த ஒரு தடைகள் இல்லாமல் மரங்கள் இருக்கக்கூடாது, மலைகள் இருக்கக்கூடாது, இயற்கையாக காற்றுகள் வரணும், வெளிச்சம் வரணும். இதுதான் லாஜிக்கு வாஸ்துல. இப்போ சேலத்தை உள்ளே என்டர் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த பைபாஸ் சீலநாயக்கம்பட்டி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு கிழக்கில் பெரிய மலை, வடக்குலேயும் பெரிய மலை, எந்த சூரிய வெளிச்சமும் எதுவும் அவங்க வீட்டுக்கிட்ட காலையில் அடிக்காது. அப்போ அந்த இடத்துல எந்த கோடீஸ்வரனும் இல்லையா? அங்கே தான் மிகப்பெரிய கோடீஸ்வரனால் 100 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். அப்போ என்னென்னா வாஸ்துங்கிறது முதல்ல நாட்டுக்கு பார்க்காத, ஊருக்கு பார்க்காத, நீ கட்டக்கூடிய வீட்டோட எல்லைக்கு பாரு அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். நாட்டோட வீட்டுக்கு ஊருக்கெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா நீ இந்த ஊரை விட்டு வீரப்பூரில் தான் போய் குடியிருக்கணும், வேறு எந்த ஊருக்கும் போகக்கூடாது. போய் அங்கேருந்து அவனுக்கு தான் சரியில்லையே, எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கட்டுமே. அப்போ நீங்கள் ஒரு வாஸ்து பார்க்குறவங்க முதல்ல நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தலையெழுத்து. நான் வீடு கட்டக்கூடிய ஸ்தானத்தில் ஏதாச்சும் நான் பாதிப்பை அடைவேனா அப்படின்னா அதை நல்ல ஜோசிட்டு கொடுத்து நீங்கள் பார்க்குறப்பவே வீடு கட்டக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக குற்றம் குறையில் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது ஜாதகத்தில் தெரியும். அப்போ ஜாதகத்தில் நான் என் வீடு கட்டுறதில் குற்றம் குறையை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல அனுபவம் மிக்க ஒரு நல்ல வாஸ்து நிபுணர்கள், ஜோதிடம் இதெல்லாம் தெரிஞ்சவங்கள பாருங்கள். பார்த்து முதல்ல இடத்தோடைய டைரக்ஷனை தெரிஞ்சுக்குங்க. இந்த இடத்தோடைய டைரக்ஷன் முதல்ல நல்லா இருக்குதா, யாரா அந்த படத்தை எடுத்தவன், சார் இந்த படத்தை எடுத்தவன் ஏன்னா இவனெல்லாம் ஒரு டைரக்டராடா, இவனை நம்பி தயாரிப்பாளர் பணம் கொடுத்துருக்காரு அப்படிம்பாங்க. தயாரிப்பாளர் பணம் கொடுத்ததோடு சரி, ஆனால் டைரக்டர் தான் அந்த படத்தை எப்படி எடுக்கணும், விதவிதமாக எடுக்கணும், எந்த ஷாட்டை எங்கே வைக்கணும், எந்த ஊரில் எல்லாம் லொக்கேஷன் பார்க்கணுங்கிற அத்தனை கூர்மையும் டைரக்டர் தான் இருக்குது. அப்போ என்னென்னா வீட்டுக்கு மூலாதாரமே முதல்ல டைரக்ஷன் தான். நீங்கள் டைரக்ஷன் தெரியாத வீட்டை கட்டாதீங்க. டைரக்ஷன் தெரியாமல் வீட்டை கட்டினீங்கன்னா அடியோடு ஒன்றுக்கு இல்லாமல் போயிடுவீங்க. இந்த ரோட்டை அனுசரித்து வீடு கட்டுறது, திசை இப்படி இருக்குது, திசைக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டுறது நிறைய பேர் வீடியோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பேசி நீங்கள் தயவுசெய்து மக்களே ஏமாறாதீங்க. இது விழிப்புணர்வு சார்ந்த வீடியோ. ரெண்டாவது, எந்த இடமா இருந்தாலும் இன்றைக்கி தான் வந்து ஒரு இடத்த வந்து எந்த இடத்த ஒன்றுக்காகாத இடத்த கூட ஒரு 100 ஃப்ளாட் போட்டு விற்கிறான். அந்த இடம் வந்து ஏற்கனவே வந்து ஆடு மாடு மேய்ச்சிருப்போம். எனக்கு தெரியும் ஒரு இடத்துல நாங்கள் மீன் பிடிக்க போவோம் சின்ன பையனில், அந்த இடத்துல ஃப்ளாட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடம் எங்களுக்கு தெரியும். அந்த இடம் அந்த அன்னைக்கு மாடு போச்சுட்டு அந்த இடத்துல தான் புதைப்பாங்க. அதை நாய் செத்து போச்சுன்னா அங்கே தான் போச்சிருக்காங்க. இன்றைக்கி அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக நிறவி அது ஃப்ளாட் ஆகி போச்சு. அப்போ அந்த இடத்துக்குள்ளே உங்கள் இடம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு பிரச்சனத்தை போட்டு பார்த்தா அந்த இடத்துல சல்லியம் ஏதாச்சும் தேவையில்லாத தீய சக்திகளை இழுக்கக்கூடிய பொருள் ஏதாச்சும் இருக்குதான்னு இந்த பிரச்சனத்தில் தெரிஞ்சு போயிடும். அப்படி ரெண்டாவது பிரச்சனத்தில் இருந்தால் அது நல்ல ஒரு புரோகிதர்கள் அவங்கள வச்சு அதுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இடத்த கிளியரன்ஸ் பண்ணிக்கிங்க. மூணாவது, வாஸ்துப்படி ஒரு கரெக்டாக ஒரு ஆளை கூப்பிட்டு வாஸ்து போகிற ஆளை கூப்பிட்டிங்கன்னா, யோ உட்காரியா, எவ்வளோ காசு, 50,000 ரூபா வாங்குறேன், சரி வாங்கிக்க, இன்னும் 2,000 ரூபா சேர்த்தி தர்றேன், 52 தர்றேன், வச்சுக்க, ஜாதகத்தை பாரு, இடத்துக்கு பிரச்சனத்தை பாரு, சல்லிங்கிலி இருக்குதா. மூணாவது, எனக்கு 2 பெட்ரூம் வேணும், ஒரு ஹால் வேணும், ஒரு கிச்சன் வேணும், ஒரு டைனிங் வேணும், ஒரு 2 ஸ்டோர் ரூம் வேணும், பூஜை ரூம் வேணும். அடுத்தது வெளியே வந்து மழை பெஞ்சா தண்ணி விழுற மாதிரி இருக்கணும், படிக்கட்டு உள்ளேயே நான் போட்டுக்கிறேன், மேலே ஒரு மாடியில் 2 பெட்ரூம் காட்டுறேன். இதுக்கெல்லாம் ஒரு மேப் போட்டு வாங்கி பண்ணி கொடுத்துட்டு, இது மனையடி சாஸ்திரப்படி வீட்டுக்கு யோகம் இருக்குதா, வீட்டுக்கு ராசி இருக்குதா, வீட்டுக்கு கண் இருக்குதா, வீட்டுக்கு உயிர் இருக்குதா, வீட்டுக்கு வரவு செலவு இப்படி இதெல்லாம் பார்த்து போட்டு கொடுத்துரு. இந்த 52,000 ரூபா வாங்கின்னு சொன்னால் ஒருத்தன் கூட போக மாட்டேன் வீட்டு பக்கம். நல்லா புரிஞ்சுக்க. நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னோம்னா, மக்கள் வந்து நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் ஒன்று வேணும்,
அதே மாதிரி அந்த ஊதியத்துக்கு தகுந்த உழைப்பு வேணும். நல்லா புரிஞ்சுக்க. உண்மைக்கு அதாவது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வேணும். நீ ஊதியத்துக்கு தகுந்த உழைப்பையும் வாங்கணும். ஊதியத்தை அதிகமாக வாங்கிட்டு உழைப்பை கம்மியாக வாங்கினாலும் அதுவும் பெரிய ஒரு கர்மா தான். அதையும் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சே தீரணும். அப்போ நான் சொல்கிற மாதிரி இடத்த பாருங்கள், ஜாதகத்தை பாருங்கள், இடத்துக்கு பிரசனத்தை பாருங்கள், நல்ல கட்டட வரைபடத்தை போடுங்க. அதுக்கு நல்ல மனைவி சாஸ்திரத்தோடைய குளிப்புறத்தை இருக்குதா, அவனுக்கு யோகம் இருக்குதா, ராசி இருக்குதா, நட்சத்திரம் இருக்குதா, யோகம் அதிர்ஷ்டம் அந்த வீட்டில் குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்காச்சும் நல்லா இருக்கணுமில்ல. வீட்டை கட்டி 3ஆம் நேரத்தை கை ஒடிஞ்சா, வீட்டை கட்டினதுக்கப்புறம் 4ஆம் நேரத்து பைக்கில் விழுந்தா, இது யோகமா? இது அவயோகம். அப்போ இது மாதிரி ஒரு விழிப்புணர்வு சார்ந்து நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வாஸ்து பார்க்குறதா இருந்தாலும் சரி, நல்ல விழிப்புணர்வோட அவங்களுடைய ஆள் யார், அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, அவன் என்ன மாதிரி இது நாள் வரைக்கும் என்ன இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷம் இருக்கிறான், இவங்களுடைய நடைமுறையில் எத்தனை வீட்டை பார்த்துருப்பாங்க, கட்டியிருப்பாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு மக்கள் ஒரு விழிப்புணர்வோடு நல்ல ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் நல்லா வீட்டை கட்டுங்க. அந்த வீடு சுபிட்சமான ஒரு நல்ல வீடாக அமையும். என் அனுபவத்தில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் இதைத்தான் சொல்கிறேன். இது மாதிரி சொல்லி நீங்கள் வீட்டை கட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று நீங்கள் சந்தோஷமாக வாழுவீங்க. நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.